வணக்கங்க. நான் லட்சுமி. சமையலின் ரகசியத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் புளிக்குழம்புங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. தேங்காய் துருவல், புளித்தண்ணி, பூண்டு, பாகக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் வெல்லம், உப்பு, மஞ்சத்தூள், வெந்தயம், சாம்பார் தூள். இப்போது பாகக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் கடலெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். கடுகு போட்டு அப்படி பொரியிட்டுங்க. இப்போ வெந்தயம், அது கொஞ்சம் அப்படி பொரியட்டும். கருவேப்பிலை, பூண்டு போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுங்க. பாகக்காய் இது போட்டு நல்லா வதக்கிங்கன்னுங்க. கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு ஆயிடணும். அப்போ தான் கசப்பு இருக்காது. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க. சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். உப்பு, பாகக்காயோட உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா கசப்பு போயிடுங்க. அப்படியே வதக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ எடுத்து மறுபடியும் வதக்கி விடுங்க. ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிடும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. பாகக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி கொஞ்சம் அப்படியே கலர் மாறணும். சாம்பார் தூள், இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க. இது இல்லைன்னா கொத்தமல்லி தூள், வெறுமிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இது தக்காளி, ஒரு தக்காளி அப்படியே புளிஞ்சு விட்ருங்க. இப்படி புளிஞ்சு விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. புளிய முடியலைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஊற்றிடுங்க. நல்லா போட்டு வதக்கி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, வேகட்டும். நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் நீங்கள் அதிலே போட்டு வதக்கினாலும் வதக்கலாம், இல்லை தனியாக வதக்கி போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு அதிலே போட்டு வதக்கிறதா இருந்தாலும் வதக்கி விட்ருங்க. இப்போது நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ எடுத்து அதில் கொட்டிடுங்க. இப்போ அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றுங்க. நான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். நல்லா புளி கரைச்சி வடிகட்டி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நான் மூடி வச்சுருங்க. ஒரு கிளறி விடுங்க. இப்போது கொஞ்சம் வெல்லம் போடுங்க. புளி தண்ணியிலே வேகும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. தேங்காய், துருவின தேங்காய் இப்போ போட்டு அப்படியே வதக்கி விட்ருங்க. இப்போ எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் புளிக்குழம்பு. கசப்பே இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாகற்காய் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.